இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பார்த்த முகமே வேற. சிங்கமுகம் போல் மாறிவிட்டார். ருத்ரதாண்டவம் ஆடுவது போல மாறிவிட்டார். ஒவ்வொரு வார்த்தைகளும் கணீர் கணீர் என்று அவர் பேசியது இந்த தலைமுறைக்கு, இப்பொழுது உள்ள மக்களுக்கு, இப்பொழுது உள்ள கல்லூரி இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு என்ற நம்பிக்கை அவர்களுக்கு வந்திருக்கின்றது. இப்போ அண்ணாச்சி அண்ணாமலை மரியாதைக்குரியவர் அவர் பேட்டி கொடுக்கிறார். என்ன சொல்கிறார்? தமிழகத்தில் அவருக்கு சினிமாவை தான் தெரியும், அரசியலை பற்றி என்ன அவர் புரிந்து வைத்திருக்கின்றார், இப்படித்தானே பேசிக்கொண்டு இருந்து வருகின்றார். களத்துக்கு வரட்டுமே, இப்படி ஒவ்வொன்றாக கூப்பிட்டு வராங்க. நீங்கள் கூப்பிட அவர் வந்துக்கிட்டே தான் இருக்கார். இப்போ அடுத்தால நீங்கள் வாங்க வான்னு கூப்பிடுறீங்க, அவர் வர போகிறார். அதுக்கு நேரம் காலம் ரெடியாகி விட்டது. நீங்கள் தான் அழைக்கிறீங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி, அப்போ மூலம் அவர் வரத்தான் செய்வார். நீங்கள் தான் பேரை சொல்கிறீங்க, அவர் பேரை சொல்லி தான் பேச வேண்டிய சூழ்நிலை வருகிறது. ஒரு மேலோட்டமாக சொல்வதை நீங்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லுங்கள் என்று நீங்கள் சொல்லும்போது அவர் சொல்கிறார். அவ்வளோதான். இதுதான் அவருடைய செயல்பாடு. அவர் எந்த அச்சத்துக்கோ ஒரு அடக்குமுறைக்கோ அவர் பணியக்கூடிய நபர் அல்ல. அவருடைய பேச்சின் கணீர் பேச்சு இன்னைக்கு மிகவும் ஒரு தைரியமிக்க தலைவனுடைய, மக்கள் சக்தி கொண்ட தலைவன் தான் இந்த மாதிரியான உரையை நிகழ்த்த முடியும்.